தூய்மை பணியாளர்களுடைய தொடர் பெரும் போராட்டத்துக்கு இப்போ நீதி கிடைச்சிருக்கு. ஆகஸ்ட் 1ஆம் தேதி ரிப்பன் மாளிகைக்கு முன்னாடி உட்கார்ந்து தனியார் மயமாக்கலை எதிர்த்து தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தை தொடங்கினாங்க. அப்புறம் அவங்க காவல்துறையால் கைது செய்யப்பட்டாங்க. அவங்கள குண்டுக்கட்டா காவல்துறை தூக்கிட்டு போச்சு. தொடர்ந்து பல போராட்டங்கள். கடைசியாக ஜனவரி 5ஆம் தேதி கூவத்தில் இறங்கி போராடினாங்க தூய்மை பணியாளர்கள். நிறைவாக ஜனவரி 12ஆம் தேதி நேற்று தமிழக அரசு சார்பில் நீங்கள் இனிமேல் மாநகராட்சியின் கீழே பணிபுரியலாம் அப்படின்னு வாக்கு கொடுத்துருக்கிறதா செய்திகள் வெளியாகுது. இந்த வெற்றி தூய்மை பணியாளர்களுக்கு மட்டும் கிடைச்ச வெற்றி இல்லை. அது மாநில அரசோ மத்திய அரசோ சாமானிய மக்களுக்கு எதிராக அவங்க ஒரு சட்டத்தை கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சா அதை ஒத்துக்காமல் தொடர்ச்சியாக நம்முடைய எதிர்ப்பை வெளிக்காட்டிக்கிட்டே இருக்கும் பட்சத்தில் ஒரு நாள் நீதி கிடைக்குங்கிறதுக்கு இது ஒரு பெரிய உதாரணம். நாம் சுகாதாரமாக இருக்கணும், நாம் சுத்தமாக இருக்கணுங்கிறதுக்காக அசுத்தத்தை கையில் ஏந்துகிற தூய்மை பணியாளர்களுக்கு கிடைச்சிருக்கிற இந்த வெற்றி ரொம்ப மகத்தானது. தொடர்ந்து அவர்களுக்காக பேசின, அவர்கள் பக்கம் நின்ன, அவங்க போராட்டத்தை கவனத்தில் எடுத்துக்கிட்ட பொதுமக்கள், பத்திரிகை, ஊடகம், அரசியல்வாதிகள், அரசியல் கட்சிகள்ங்கிற எல்லாருக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்லணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.